ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. எல்லாரும் ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம்
கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு எனக்கு முன் செல்லுகிற கர்த்தர்? இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன்னா அவர் எனக்கு முன்னாடி போறாரு. இதெல்லாம் அறிந்த தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, எதை முதலாவது வைக்கணுமோ அதை முதலாவது வைக்கணும். வாட் ஹேஸ் டு பி ஃபர்ஸ்ட் இன் ஆர் லைஃப் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட். இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்க, அது இல்லாம போகிறதுனால தான் எல்லா பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்கிறோம். அதான் ஏசுனா சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைலாம் வராது வாழ்க்கைக்குள்ள. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வர்றதுக்கு, சிக்கல்ல போய் மாற்றுறதுக்கு காரணம் கர்த்தரை முன்ன வைக்க நம்ம தவறுறோம். எது முதல் இடத்துல இருக்கணுமோ அது முதல் இடத்துல இருக்கும்போது, நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை ஜெயமாய் வாழ வைத்து காட்டுகிற அற்புதமான கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய வாழ்க்கையில முன்னே நான் கர்த்தரை வைக்கிறேன்? தாவீதை போல நம்ம சொல்லணும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக. எத்தனை பேர் அந்த வார்த்தையை சொல்றீங்க? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக. அதை மாற்றத்துக்கு தான் பல சூழ்நிலைகள், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் பாருங்க. எது இந்த தேவனை முதலாவது வைக்கக்கூடிய காரியம் என்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மாறுதோ, அவனுடைய வாழ்க்கையில எல்லா குறைகளும் உள்ள வந்துடும். ஆனா ஆண்டவரை முதலாவது வைத்து, கர்த்தரை முதலாவது தேடி, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோட தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வாழ்க்கையில கொடுக்கும்போது, நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளை எல்லாத்திலையும் முக்கியப்படுத்தி காட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டினார், நான் உன்னுடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கிற வரைக்கும் நீ எத்தனை சத்ருவை நீ சந்திக்க வேண்டியதா இருந்தாலும், அந்த சத்ரு எவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும், அதை காட்டிலும் பலமுள்ள கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் நம்ம கூட இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான கர்த்தர்! வேதம் சொல்லுகிறது ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏசாயா 63ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி வந்தார்னதெல்லாம் சொல்லிட்டு, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நடத்தினதுக்கு காரணத்தை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை இவ்விதமாய், இப்படிப்பட்ட விதத்துல நீர் உம்முடைய ஜனத்தை நடத்தி வந்தீரே ஏன் என்கிற கேள்வி அங்க வரும்போது, ஆண்டவருக்கு தம்முடைய மெக்னிஃபிசன்டான ரெப்புடேஷனை உண்டு பண்ணுவதற்காக கர்த்தர் இப்படி ஜனங்கள் நடத்தினாரா. ஆண்டவர் எந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சாலும் அவருக்கு ஒரு ரெப்புடேஷன் வரணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு கனம் வரணும், அவருக்கு உண்டான அடையாளம் அங்க காணப்படணும். அதற்கான வேலையை கர்த்தர் செய்கிறார் பாருங்க. அதனால்தான் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஜனத்தை நடத்தும் போது, ஆண்டவர் அவர் செய்கிற அற்புதத்தை ரிப்பீட் பண்றவர் இல்லை, ரிப்பீட்டேஷன் கிடையாது. அவர் ஒவ்வொரு அற்புதத்திலும், ஒவ்வொரு பாதையிலும் தம்முடைய ரெப்புடேஷனை, மெக்னிஃபிசன்டான ரெப்புடேஷனை கர்த்தர் விளங்க பண்ண காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே, எத்தனை வருடம் நான் கடந்து வந்திருக்கிறேன், இந்த 2025ஆம் ஆண்டிலும் கர்த்தர் எனக்கான அற்புதமான வேலைகளை செய்கிற தேவனாய் தான் இன்றைக்கும் கூட இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம், நீ இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகம் ஆகும்படி. சொல்லுங்க வாயத்திலிருந்து, ஆகும். ஆண்டவர் எதை செஞ்சாலும் அது ஆகும், ஆக முடியும்ன்றத தான் ரெப்புடேஷனை ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார். யோசித்து பாருங்க, உலகத்திலே மனுஷன் ஒரு கம்பெனி எடுத்துட்டீங்கன்னா, ஒரு நிறுவனம் எடுத்துட்டீங்கன்னா, அவங்க தங்களுடைய ரெப்புடேஷனை விட மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷன், உலகத்தில் இருக்கிற இந்த ஆர்கனைசேஷனே இப்படி இருக்கும்னா, நான் சொல்றேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து அவர் அவர்களுக்கு ஆண்டவராய் தன்னை காண்பிக்கும் போது, ஒரு நாளும் தான் ரெப்புடேஷனை கர்த்தர் விட்டு கொடுக்கவே அவர் மாட்டார். அந்த ரெப்புடேஷனை காட்டுறதுக்காகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டாரா. நான் சொல்றேன், இந்த காலவேளை நம்மளை தெரிந்து கொண்டதுக்கும் அதற்காக தான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மூலமா அவர் தம்முடைய ரெப்புடேஷனை காட்ட என்னென்ன விதங்களில மறுபடியும் எனக்கு அவர் தம்முடைய ரெப்புடேஷனை விளங்க பண்ண என்ன வல்லமை, என்ன கிரியை காட்டணுமோ, எத்தனை பேர் நம்புறீங்க? அதை கர்த்தர் எனக்காக செய்வார். பகலும் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண உங்களுக்காக அவர் எதை வேணாலும் செய்வார்.
நல்லா சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண நமக்காக உங்களுக்காக எதை வேணாலும் அவர், எத்தனை பேர் நம்புறீங்க அவரால் அதை செய்ய முடியும் என்று? கர்த்தர் காட்டினார் பாருங்க. நானே கர்த்தர் என்பதை நிரூபிக்க சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ நடுவில் இறங்கி வந்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற நம் நடுவே கர்த்தர் பிரசன்னமாய் இருக்கிறார். அவர் தம்முடைய வல்லமையை, இன்னைக்கு என்ன வேண்டுதலோட நீங்க வந்திருந்தாலும் ஒன்ன நம்புங்க, கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண என் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். சேர்ந்தாதான் சொல்லி பாட போகிறோம், காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க நம்முடைய ஆண்டவர் காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுவாரா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவாரா? எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, நிச்சயமாய் கர்த்தர் எனக்காக காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவன்? கரம் தட்டி இந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறாரு. இன்னைக்கு என்ன காரியம் நடக்கணும் உங்களுக்கு, அதை வாய்க்க பண்ணுவார். கையை வாய்ச்சி சொல்லுங்க, எனக்கு என்ன காரியம் நடக்கணுமோ கர்த்தர் அந்த காரியத்தை இன்றைக்கு, எத்தனை பேர் நம்புறீங்க, இன்றைக்கு நான் இங்கே ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே என் தேவன் எனக்கான காரியங்களை வாய்க்க பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். ஆமென். சேர்ந்து சொல்லி நாம் இணைந்து பாட போகிறோம், காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம். வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். உன் காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே உன் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். எல்லாரும், இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். தடாகமாய் மாற்றி கற்பாறை நீருட்டாக செய்வார். உன் கண்மலையை தடாகமாய் மாற்றி கற்பாறை நீருட்டாக செய்வார். அடைந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழி இந்த ஆண்டு திறப்பார். அடைக்கப்பட்ட ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழி இந்த நாளில் திறப்பார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்கு தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இதை திறந்து இடம் கொள்ளா ஆசிதனை தருவார். சொல்லுங்கள் எல்லாரும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழ செய்வார். களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழ செய்வார். உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். ஓட்டாண்டு மகிமையின்
துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கை தருவார். நஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். எல்லாரும் இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். மறுபடியும் இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். போனதான தோன்றுவது எல்லாம் நேராக எனக்கு தருவார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். நல்ல கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க சுதந்தரிக்க செய்வாரா? இடையில விட்டுட்டு போக மாட்டார். பக்கத்தில் 9 கர்த்தர் நம்மளை இடையில விட்டுட்டு துவங்கினார்னா முடிப்பார். பக்கத்தில் துவங்கினார்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தர் உன்னை துவங்கினா எத்தனை தடவை வரலாம், ஆனா துவங்கினதை முடித்து காட்ட வல்லமை உள்ள கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். இந்த வருஷத்தை துவங்க வச்சிருக்கிறாரு, நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, சொன்னதெல்லாம் நிறைவேற்ற என் கூட இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் என் கூட? அந்த தேவன் தான் சொல்ற, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன்னோட இருக்கிறேன். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்றீங்க? நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோட. சொல்லுங்க வாய் திறந்து, என்னோட அவர் எப்படி இருக்கிறாரு? கூடவே இருக்கிறாரு. சோர்ந்து போக விட மாட்டாரு. அதுதான் இப்படி வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கர்த்தரை நின்று பாடும்போது சொல்றாரு பாருங்க, இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, அவரே என் யுத்தங்கள் எல்லாம் செய்கிற ஆண்டு. எத்தனை பேர் நம்ம உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரா? எத்தனை பேர் தெரியும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்காக யுத்தங்களை செய்வார்? என்ன பார்த்து சொல்ல, நீ சும்மா இரு, அமைதியா இரு, என்னை நம்பிட்டு அமைதியா இரு, நான் உனக்காக கிரியை செய்கிறேன். எவ்வளவு மகிமையான கர்த்தரை நம்ம சேவிக்கிறோம், அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோன்றத கொஞ்சம் மனசுல எண்ணி பார்க்கணும். அதெல்லாம் யோபு தன்னுடைய இக்கட்டான நேரத்துல கர்த்தரை குறித்து வர்ணிக்கும் போது எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா? அவன் சொல்றான், இந்த தேவனுடைய பயங்கரமான பிரசனத்துக்குள்ள போய் நிப்பவன் யார் சொல்லிட்டு சொல்றான், சந்திரனை காட்டிலும் சூரியனை காட்டிலும் இவருடைய மகிமை மிக மேன்மையானதா இருக்கு. The glorious God's glory is uncomparable. அதை கம்பேர் பண்ணவே முடியல எதோடையும். மனுஷனை குறிச்சு வேதம் சொல்லுது, அவன் மண்ணும் புழுவமா இருக்கிற பூச்சிமா இருக்கிற அந்த மனுஷனுடைய மகிமை எல்லாம் அதெல்லாம் குறை பாருங்க. நம்ம மகிமை எல்லாம் ரொம்ப குறைவான மகிமை. நம்ம இந்த உலகத்துல பாக்குறோமே, காலையில ஆனா சூரியன் உதிக்குது, மாலையானா சூரியன் அஸ்தமாகுது, அதனுடைய மகிமையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சந்திரனை பார்க்கிறோம், நட்சத்திரங்களை பார்க்கிறோம், அதனுடைய மகிமையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. யோபு சொல்றாரு, அதெல்லாம் இது எதுக்கு ஆண்டவரே? இந்த சந்திரனும் நட்சத்திரங்கள் எந்த இதனுடைய பிரகாசம் கூட உம்முடைய பிரகாசத்துக்கு ஈடாகவே முடியாது என்று சொல்லுகிறான்.
எவ்வளவு மகிமையான கர்த்தரை ஆராதிக்கிறோன்றத கொஞ்சம் யோசிங்க. வந்து கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்தில் அப்படியே ஒரு பேக்கு மாதிரி நிற்கக்கூடாது. என்னமோ நம்ம ஒன்றும் விவரமே இல்லாத கடவுளை ஆராதிக்கிறோம் நினைச்சு கூடாது. யோபு சொல்றான், யார் உங்களுடைய சமூகத்தில் இப்படி பயங்கரமான பிரசன்னத்தை வெளிப்படுத்துற தேவனுடைய சமூகத்தில் யார் போய் நிற்க முடியும்? வாசித்து பாருங்க, யோபு 23 அதிகாரம்லாம் அது அற்புதமா வர்ணிக்குது. சொல்றான், யூ ஆர் அ glorious God. இதை அறிந்த சாலமோனுக்கு கொஞ்சம் புத்தி இருந்துச்சு பாருங்க. சாலமோனுக்கு கொஞ்சம் அறிவு இருந்ததுனால அவன் சொல்றான், ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது அவன் சொல்ற ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமக்கு நிகர் ஒருவருமே இல்லை என்று கர்த்தரை கொஞ்சம் புரிஞ்சதுனால சொல்றான். ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் உமக்கு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், ஆனா எதுவுமே உம்முடைய மகிமைக்கு ஈடாகவே முடியாது. இப்படிப்பட்ட மகிமை உள்ள தேவன் என்ன செஞ்சார் தெரியுமா? மகிமை இழந்து போயிருக்கிற மனுஷனுக்காக தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டு உங்களை போல என்ன போல மனு அவதாரம் எடுத்து மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறி அடிமையின் ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வந்து தம்முடைய மகிமை நமக்கு கொடுப்பதுக்காக வந்தாரே. அந்த மகிமையை குறித்து தான் யோபு சொல்றார், அது பயங்கரமான மகிமை. சந்திரனையும் அதை கம்பேர் பண்ண முடியாது, நட்சத்திரங்களையும் கம்பேர் பண்ண, சூரியனையும் அதுக்கு நான் கம்பேர் பண்ண முடியாது. அவ்வளோ குளோரியஸான காட். நீங்க நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் அவர் மகிமை உள்ள தேவன். எத்தனை பேர் வாயத்திறந்து சொல்லி, நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமை நிறைந்த தேவன். சொல்லுங்க வாயத்திறந்து, அவர் மகிமை நிறைந்த கர்த்தர். உங்க வாழ்க்கையை அவர் எப்ப வேணாலும் மகிமைப்படுத்த முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். மனுஷன் மகிமை இழந்து போயிருந்தான், அவனுக்கு மகிமையை உண்டு பண்ண சூரியன் வந்து அந்த மகிமையை கொடுத்துட முடியாது, நட்சத்திரங்கள் அந்த மகிமை, இந்த உலகத்திற்கு எதுவுமே ஒரு மனுஷனை மகிமைப்படுத்திட முடியாது. இன்னைக்கு மனுஷன் பாருங்க, கடவுள் உண்டாக்கின எல்லாத்தையும் அதுதான் ரொம்ப பெரிய கடவுள் நினைச்சு அவன் அதுக்கு போய் மகிமையை செலுத்திட்டு இருக்கிறான். உண்டாக்கப்பட்ட இயற்கையில் உண்டாக்கப்பட்டிருக்கிற காரியங்களை இன்னைக்கு அநேக கடவுள் ஆக்கிட்டாங்க. அதை அதுதான் யோபு சொல்றான், எதுவுமே உம்முடைய மகிமைக்கு ஈடா, இட் கேன் நெவர் பி கம்பேர்ட். அப்படிப்பட்ட மகிமை உள்ள கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அந்த மகிமை உள்ள தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறாரே. இன்றைக்கு அவருடைய மகிமையான பிரசனத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரே. இன்றைக்கு தேவ சமூகத்திலிருந்து அப்பா பிதாவே என்று உரிமையோடு அவரை நான் கூப்பிடுறேனே. இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணி, எத்தனை பேருடைய கரங்கள் கர்த்தருக்கு நேராக இங்க வந்து நிற்கும் போது கர்த்தரை ஆராதிக்கும் இந்த உணர்வுலாம் வரணுங்க. ஓ, மகிமையான கர்த்தர் என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரே, எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறாரே, என் இருளெல்லாம் நீக்கி இருக்கிறாரே. அதனாலதான் இவருடைய வெளிச்சத்துக்கிட்ட எதுவுமே நிக்க முடியல, எல்லா இருளும் அகண்டு போகிறது. ஏன்னா மகிமை உள்ள கர்த்தர். எத்தனை பேர் இந்த மகிமை உள்ள தேவனுக்கு அவரை கனப்படுத்த விரும்புறவங்க எல்லாரும் கரம் உயர்த்தி எங்களோடு இணைந்து ஆண்டவரை துதித்து நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை ஆராதிப்போம். கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக் எல்லா ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சொல்லுவோம். துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. மகிமை செலுத்தி துதிப்பே துதிப்பே
பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்திரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. எத்தனை சோதனைகள் வந்த போதிலும் சோதனை நடுவில் எங்களுக்கு துணை நின்று எல்லா சோதனைகளும் எங்களை தப்பி வர பண்ணினீரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் எங்கள் தேவாதி தேவனே. We lift up your name, Jesus. சோதனை என்னில் சூழ்ந்த போதும் நீர் காத்தீ. வேதனை என்னில் வந்த போதும் துணை நின்றீர். சோதனை என்னில் சூழ்ந்த போதும் நீர் காத்தீர். வேதனை என்னில் வந்த போதும் துணை நின்றீர். கைகளை உயர்த்தி துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. கண்ணீர் என்னில் வந்த போதும் நீ துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். கண்ணீர் என்னில் வந்த போதும் நீ துடைத்தீர். உம் கரங்களால் என்னை அணைத்து காத்து கொண்டீர். மகிமை கனமும் மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. சத்தமா மகிமை மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. மகிமை கனமும் எல்லாம் உமக்கே. துதியோ துதியோ கனமும் எல்லாம் உமக்கே. சத்தமா சொல்லு மகிமை கனமும் எல்லாம் மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா. துதியும் கனமும் எல்லாம் உமக்கு ஒருவருக்கே. கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே. துதியோ கனமும் எல்லாம் உமக்கே. பாத்திர நீரே இயேசுவே. எல்லாரும் கரம் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி சொல்லும் பாத்திர நீர் ஒருவரே. Jesus be glorified. நல்லவர் நீரே இயேசுவே. நீர் நல்லவர்
உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே எல்லா நாமத்துக்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர, எல்லா நாமத்துக்கும் மேலானவர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை போல் வேறு தெய்வமில்லை இயேசுவே, உம்மை போல் வேறு தெய்வம். உங்க சத்தம் எழும்பட்டும். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இயேசுவே உம்மை போல் வேறு தெய்வம். சத்தமா பாத்திர பாத்திர நீரே இயேசுவே. ஓ பாத்திரரே நீரே இயேசுவே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், ஜீவனுள்ள நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவே மீட்பரே, ஜீவனே, எங்கள் ராஜனே, பரிசுத்தரே, படைத்தவரே, பரிகாரியே, இயேசுவே மீட்பரே, ஜீவனே, எங்கள் ராஜனே. பாத்திர நீரே எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லும். பாத்திரர் ஒருவரே, என்னை நடத்துகிற இயேசு ஒருவரே பாத்திரர். ஓ ரசபல சந்தரே, இன்னும் சத்தமா பாத்திரர் பாத்திரர். கடைசியா பாத்திரர் பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் ஒருவரே பாத்திரர், சகல கனமும் மகிமையும் துதிக்கு பாத்திரர் அவரே. ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். மகிமை சிறந்த மகிமை உள்ள எங்கள் நல்ல தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் சாரோனின் ரோஜாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். We worship you, Jesus.
ரோஜாவே என் ஆத்ம நேசரே பழுதற்ற ரத்தமே தேவாட்டு கொட்டியே சாரோனின் ரோஜாவே எல்லாரும் அழகுள்ளவர் இயேசு அழகுள்ளவர் பதினாயிரங்களிலும் சிறந்தவரே அழகுள்ளவர் இயேசு அழகுள்ளவர் பதினாயிரங்களிலும் சிறந்தவரே பிரிந்த போதிலும் நண்பன் என்னை வெறுத்த நாளிலும் துணையாக வந்த அன்பை மறந்திடேனே துணையாளரே துணையாளரே படுக்கையிலே நம்பிக்கை இலக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே வியாதியின் படுக்கையிலே நம்பிக்கை இலக்கையிலே தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே பரிகாரியே பரிகாரியே சுமந்த இயேசுவே பரிகாரியே பரிகாரியே என் நோய்கள் சுமந்த இயேசுவே ஓசன்னா உன்னத தேவனே எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுவோம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஓ
Oh, we worship your name, Jesus. எங்கள் பரிகாரி நீர்தான். We thank you for your sweet presence, oh God. உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நாங்கள் ருசி பார்க்கும்படி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறது போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளாய், ருசித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாய், பலருக்கு இந்த ருசியை கொடுக்கிற பிள்ளைகளாய் இன்னைக்கு நாங்கள் உணர்வுள்ள விதத்தில் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அனுபவித்து ஆராதிக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மீட்கப்பட்ட எங்களுக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். அதுதான் ஏதோ கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று வெகு தொலைவில் இருந்து ஆராதிக்கிறது இல்லை. ஆண்டவரே, நாங்கள் அனுபவித்து ஆராதிக்கிறோம். எங்க மனதோட, எங்க இருதயத்தோட, எங்க ஆத்துமாவோட, எங்க சரீரத்தோட நீர் கலந்தவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதான் இன்னைக்கு நீர் எங்களுக்குள்ள கலந்திருக்கிற தேவனாய் இருக்கிறதுனால கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அதனால நான் நடக்கிறது உம்மாலே, நான் அசைகிறது உம்மாலே, நான் பேசுகிறது உம்மாலே, எல்லாம் உம்மால. ஆண்டவரே, உமக்குள்ள ஆண்டவரே எங்களை மூழ்கி இருக்கும்படி செய்திருக்கிறீரே. We thank you for your presence. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் தொடர்ந்து உம்முடைய வார்த்தையை மிக ஆண்டவர் அச்சாரமான விதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு எதிர்காலத்துக்கு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும், தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாய் இந்த காலவில் உம்முடைய வார்த்தையை, உம்முடைய தாசனை கொண்டு நீர் கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு உள்ளங்களும் தேற்றப்படும், ஒவ்வொரு இல்லமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால அற்புதமான விதத்தில் ஆண்டவரை இணைக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வசனங்களை ஆண்டவரை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை பரிசுத்த ஆவியான அந்த இடத்துல பலமாய் ஆளுகை செய்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் பலமாய் ஆட்கொண்டு சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து எங்களை நீர் வழி நடத்தும். இவ்வளவு நேரம் நீர் எங்களை நடத்தினீர், மீதி உள்ள நேரத்திலும் நீர் எங்களோடு இடைப்படும். உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களுக்கு ஊழியம் செய்யும். உம்மை மாத்திரம் நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் மகிமைப்படுத்துகிற நிலையை நாங்கள் உமக்குள் காத்து நடந்து வர எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.